அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் தொகுதி வலசரவாக்கம் மண்டலம் 11 150, 151, 153 வார்டுகளில் 146 வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இப்போது இருக்கிற அந்த நீர்த்தேக்க தொட்டி மூலமாக அந்த சப்ளை பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்துருக்கிறேன். இதை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது கொஞ்சம் விரிவாக பதிலை சொல்லலாம் என்று கருதுகிறேன். கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்திலே கடந்த காலத்தில் ஒரு 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு வரை 900 MLD மட்டும்தான் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது 1100 MLD வரை தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது இருக்கிற தண்ணீருடைய அளவு என்பது அடுத்த கோடைகாலம் தாண்டியும் நம்மால் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் எல்லாம் இருப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இப்போ சொன்னது மாதிரி ஒரு இடத்துல வீராணம் திட்டம், புழல், பூண்டி மற்றும் தேர்வாய் கண்டிகை போன்ற இடங்களில் இருந்து வருகிற போது ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறது, ஒரு இடத்துல தண்ணீர் குறைவாக வருகிற போது அதெல்லாம் இணைத்து எப்படி சுற்றுச்சாலை போடுவது போல சுற்றுச்சாலை சுற்று மெயின் நம்முடைய குழாய்கள் மூலமாகவே சென்னை முழுவதும் இணைக்கிற திட்டத்திற்காக இந்த ஆண்டு அது கணக்கெடுக்கப்பட்டு 2000 கோடி ரூபாய் அதுக்காக பணமும் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே சீராக இருப்பதற்கு எந்தெந்த இடங்களிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீண்டும் வேண்டும் என்பதை கண்டறிந்து ஆய்வு செய்வோம். நமது கணபதி அவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அந்த பகுதியில் அப்படி ஏதாவது சிரமம் இருக்குமானால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்றும் பெரிய அதிக அளவில் செலவு வந்துவிடாது, உடனடியாக செய்து அந்த மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திண்டிவனம் நகராட்சி வார்டு 26 நாகலாபுரம் ஜார்ஜ் புண்ணையா தெருவில் அமைந்திருந்த பாலம் 2020 ஆண்டு பெய்த கனமழையால் முழுவதும் சேதமடைந்தது. இதனால் அந்த பாலத்தை தினமும் பயன்படுத்தும் நூற்றுக்கான பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவிகள், ஆயிரக்கான பொதுமக்களும் சிரமப்படுகிறார்கள். இது குறித்து 2021 ஆண்டு மானிய கோரிக்கை எனது உரையில் இந்த கோரிக்கையை பதிவு செய்தேன். தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம், துறை செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் அவர்களிடம் கடிதம் அளித்தேன். மேலும் கடந்த ஆண்டு பெய்த பெஞ்சல் புயலால் திண்டிவனம் நகரம் முழுவதும் பெருவாரியாக பாதிக்கப்பட்டது அறிந்து ஆய்வுக்கு வந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பாலத்தை நேரில் ஆய்வு செய்து அப்பொழுது பாலம் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திண்டிவனம் மக்களின் மிக அவசியமான இந்த கோரிக்கையை நடவடிக்கை எடுத்து திண்டிவனம் நகராட்சி நாகலாபுரம் ஜார்ஜ் பொன்னையா தெருவில் பாலம் அமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். துணை கேள்வி ஒரே மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது அந்த சாலை ஹைவேஸுக்கும் நகராட்சிக்கும் சேர்ந்த இடமாக இருக்கிறதா என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர் KS மஸ்தான் சொல்லியிருக்கிறார். எந்த சாலை என்று குறிப்பிட்டு எழுதி தருவீர்களானால் அந்த பாலமும் கட்டி இந்த சாலையும் செய்வதற்குரிய, ஏனென்றால் இந்த ஆண்டு பல இடங்களிலே சாலைகள் போடுவதற்காக கூடுதலாக நிதி கிட்டத்தட்ட 850 கோடியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். எனவே அந்த சாலையை கணக்கிட்டு உங்களுக்கு உடனடியாக செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஆமாம், ஒரு பாலம் கட்டப்பட்டு விட்டது, இன்னொரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார், கொடுக்க சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.